ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த மாலை பொழுதிலே அன்பின் வாழ்த்துக்கள். கொஞ்சம் நேராக இருந்தாலும் தேவன் நம்முடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்து அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆராதனைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் நல்லவர். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. தெரிந்த வேத பகுதி தான், ரத்தின சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 8வது அதிகாரம் 22வது வசனம். கீழே ஆற்றிலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு பேசட்டும். நல்ல பிதாவே, எங்களோடு நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவர். உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும் கட்டளையுடன் நிற்கும் ஆண்டவர். உம்முடைய வார்த்தைகளை பிழை கூட்ட வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியேனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாய் நாம் வாசிப்போம். கீழே ஆற்றிலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள். எரேமியா தீர்க்கன் ஒரு பாரம் உள்ள ஒரு இருதயமுடைய ஒரு மனுஷன். ஆண்டவர் மிக மிக பாரப்படுத்தினவர்களில் எரேமியா தீர்க்கன் முதலாவது இடத்தை பெறுகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், அந்த எரேமியா தீர்க்கன் தான் தேவனுடைய ஜனங்களுக்காக ஆண்டவருடைய பிரதிநிதியாக அவன் நின்று பாரமுடையவனாக அவன் புலம்பலை எழுதினான். அதனால தான் நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்க தொடரும் போது புலம்பலையும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். அப்பதான் எரேமியாவினுடைய முழு இருதயமும் நமக்கு புரிய வரும். எரேமியா மட்டும் ஒன்றை மாத்திரம் வாசித்தால் நம்மால் முழுமையான இருதயத்தின் ஆண்டவருடைய பாரத்தை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. 50% தான். 100% 100% தேவனுடைய இருதயத்தையும் எரேமியாவின் பாரத்தையும் உணர்வதற்கு we have to come across lamentation. அந்த புலம்பலின் அதிகாரத்தையும் நாம் கடந்து போக வேண்டியது கட்டாயமான ஒன்று. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு 3 கேள்வியை கேட்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, the 3 questions has been raised. 3 ஒரு கேள்வியை ஆண்டவர் எரேமியா தீர்க்கன் பாரப்பட்டு அவன் எழுப்புகிறான். ஒன்று, கீழே ஆற்றிலே பிசின் தைலம் இல்லையோ. அருமையானவர்களே, இரண்டாவது ஒரு கேள்வி, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. இப்ப இந்த கேள்வி ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கலாம். புரிகிற மாதிரி சொல்றேன். இப்ப நான் பாம்பன்ல நின்றுக்கிட்டு, என்னப்பா இங்க மீன் பிடிக்கிறவங்க ஒருத்தங்க கூட இல்லையா, என்னை பார்த்து சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? எப்படி? பாம்பன்லையோ ராமேஸ்வரத்துலையோ ஏதாவது ஒரு ஓரத்தில் ஷீஷோரில் நின்றுட்டு, என்னப்பா ஒருத்தர் கூட மீன் பிடிக்கிறவங்க இல்லையாங்க? இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த தொழிலிலே புலமை வாய்ந்தவர்கள்.
திறமை வாய்ந்தவர்கள். சிறுபிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் முதிர்ந்தவர்கள் முதற்கொண்டு எல்லோரும் அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமைசாலிகள். எப்படி எங்கே மீன்களை பிடிக்க வேண்டும் என்கிற அனுபவம் வாய்ந்தவர்கள். இந்த சமயத்தில், இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் சென்றால் நமக்கு பாடு கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்தவர்கள். அவர்கள் நடுவில் நான் போய் நின்றுக்கிட்டு இங்கே மீன் பிடிப்பவர்கள் ஒருவரும் இல்லையோ அப்படின்னா என்னை பைத்தியக்காரன் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. எரேமியா தீர்க்கனை ஆண்டவர் அப்படித்தான் ஒரு பைத்தியக்காரனை போல புலம்ப வைக்கிறார். காரணம் என்ன? மூன்றாவது கேள்வியில அது பதிலும் சேர்ந்து வருகிறது. 2 கேள்விகளுக்கான பதில் மூன்றாவது அவர் பதிவு செய்கிறார். முதல் கேள்வியாக அவர் கேட்டார், இந்த இடத்திலே கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? இரண்டாவது அவர் சொன்ன காரியம், இங்கே ரணவைத்தியனும் இல்லையோ? மூன்றாவது அவர் சொல்லுகிறார், பின்ன ஏன் அப்படி இருந்திருந்தால், கீலேயாத்திலே பிசின் தைலம் இருந்திருந்தால், கீலேயாத்திலே மருந்து இருந்திருந்தால், இந்த இடத்திலே ரணவைத்தியன் இருந்திருந்தால், பின்ன ஏன் என்னுடைய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனால்? அருமையானவர்களே, என்னுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு மருந்தும் மருத்துவரும். அதுதான் தலைப்பு. மருந்தும் மருத்துவரும். மருத்துவர் இல்லாம மருந்து இல்லை, மருந்து இல்லாம மருத்துவர் இல்லை. எங்கேயாவது தனியாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும். முன்னாடியே சொல்லிடுவான், சார் நான் பொறுப்பு இல்லை. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் எந்த மருந்துகளும் மெடிக்கலில் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ரூல்ஸ். அப்படி ஒரு வேளை ஏதாவது டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முழு பொறுப்பும் அவன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை. அன்பானவர்களே, அப்ப மருந்தும் மருத்துவமும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் இது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக கவனிப்பீர்களே ஆனால் அரசு மருத்துவமனை தான். அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரைவேட், அப்படியும் அது பொதுநல மருத்துவமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு மருத்துவ படிப்பு வெறும் MBBS MD ஆக இருந்தது. இன்றைக்கு அது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கார்டியாலஜிஸ்ட், இருதயத்தை பார்க்கிறவர்; நியூராலஜிஸ்ட், நரம்புகளை சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்க்கிறவர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக, கிட்னிக்கு தனியா, லிவருக்கு தனியா, சிறுநீரகத்துக்கு தனியா, அவர்கள் மூளைக்கு பிரெயினுக்கு தனியா, நரம்புக்கு தனியா, ENT காதுக்கு மூக்கு தொண்டை தனியா, இப்படி ஒவ்வொன்றுக்கும். இதுல தனியா சுகர் பேஷண்ட்டுக்கு வேற, டயபெட்டிஸ், தனித்தனியாக பிரித்து பகுத்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளோ மருந்துகளும் மருத்துவமும் நம்ம இல்லாம என்ன செய்யல, நடக்கல. ஆனா இங்க ஆண்டவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு எரேமியா தீர்க்கன் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு இந்த கேள்வியை எழுப்பினார். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? இந்த கீலேயாத்திலே பிசின் தைலம் இருந்திருந்தால் பின்ன ஏன் இவள் சொஸ்தம் அடையவில்லை? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காரியத்தை கேட்கிறார். ஏன் இன்னும் நாம் சுகமடையாதிருக்கிறோம்? இன்னும் ஏதோ ஒரு நோய் நம்மை தாக்கி வதக்கி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நன்றாய் கவனிப்பீர்களே ஆனால் இந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் மருந்து, ரணவைத்தியன் தான் மருத்துவர். நல்ல கவனிங்க, கீலேயாத்தின் பிசின் தைலம் தான் மருந்து. இது என்ன கீலேயாத்தின் பிசின் தைலம்? இதில் அப்படி என்ன சிறப்பு? அன்பானவர்களே, உண்மையாகவே அதில் சிறப்பு உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆவது அதிகாரம் அதில் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37:25. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். ஏறெடுக்கும் போது இதோ எங்கிருந்து வருகிற, கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள்.
அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை விற்க போகிற போது அவர்கள் அந்த யோசேப்பின் சகோதரர்கள் இஸ்மவேலர் என்கிற வர்த்தகம் பண்ணுகிற ஒட்டகத்திலே பிரயாணம் பண்ணி வருகிற வியாபாரிகளை அவர்கள் கண்டபோது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? கீலேயாத்தில் இருந்து வந்தார்கள். கீலேயாத்தில் இருந்து அவர்கள் வரும்போது வெறும் கையாய் வரவில்லை. அங்கே கீலேயாத்திலே கிடைக்கக்கூடிய சகல விதமான மருத்துவ குணம் உள்ள அத்தனை தைலங்களையும் அவர்கள் எகிப்துக்கு வாங்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்ப கீலேயாத் என்கிற விசேஷம் என்ன? கீலேயாத் என்கிற அந்த இடம் மருந்துகளுக்கு விசேஷமானது. மருந்துகளுக்கு விசேஷமானது. எப்படி நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் எப்படி அந்த பச்சிலைகளை வைத்து மூலிகை வைத்தியம் செய்து எந்த விதமான நவீன மருத்துவ கருவிகளும் இல்லாமலேயே மனிதர்களுக்கு நல்ல சுகத்தை அவர்கள் பெற்றுத் தந்தார்களோ, அதுபோல அங்கே மருத்துவர்களும் ரணவைத்தியனும் அங்கே இருந்தார்கள். அப்ப கீலேயாத்துக்கு ஸ்பெஷல் 2. ஒன்று, ரணவைத்தியனும் அங்கே இருக்கிறான், மருந்தும் அங்கே இருக்கிறது. எல்லா பிசின் தைலமும் வெள்ளை போலமும் மிக விலை உயர்ந்த அந்த மருத்துவ குணமுள்ள மூலிகை மருந்துகளும் அங்கே கிடைக்கிறது. எல்லாவற்றையும் அங்கே ஆண்டவர் அந்த கீலேயாத்திலே வைத்திருந்தார். நல்ல கவனிங்க, கீலேயாத்து என்பது விசேஷமானது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்தை ஒரு கீலேயாத்தாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் மருத்துவராய் இந்த இடத்தில் மருத்துவர் இருந்தும் மருந்துகள் இருந்தும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குணமடையவில்லை? ஏன் சுகமடையாமல் இருக்கிறது? காயங்களுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு காயங்கள்? பலவிதமான வாழ்க்கையிலே காயத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாக, மனதளவிலே, பொருளாதார அளவிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காயங்கள், ஆற முடியாத காயங்கள், சீர்பிதிக்கப்படாத காயங்கள், குணமாக்கப்படாத காயங்கள், மருந்துகளை போட முடியாத காயங்கள், பல நாள் அந்த காயங்களை கட்ட முடியாத காயங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான காயங்களினாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாதிக்கப்பட்ட காயங்களில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமே. ஆனால் அன்பானவர்களே, நாம் இந்த காயம் ஏற்பட்டதான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த காயம் ஏற்பட்டது? காயம் மருந்துகள் இருந்தா பத்தாது. நான் எல்லா மருந்துகளையும் மெடிக்கல்ல போய் அல்லது ஹோல்சேல் கடையில் போய் எல்லா வியாதிக்கும் மருந்து கொடுங்க அப்படின்னு நான் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டா சரி, காசு இருக்கு, வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன தெரியுமா? எந்த வியாதிக்கு எந்த மருந்தை போடுறது? இதுல கோளாறு என்னன்னா, தலைவலிக்கு சளி மாத்திரை போடக்கூடாது, சளிக்கு நமக்கு சுகருக்கு போடுற மாத்திரை போடக்கூடாது, கால் முட்டி வலிக்கு தலைவலி மாத்திரை போடக்கூடாது. அப்ப ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது, ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு விசேஷ குணம் இருக்கிறது. அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். இந்த காயம் மாற வேண்டுமானால் முதல்ல இந்த காயம் ஏற்பட்டதான காரணம் என்ன? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காயங்கள்? இந்த காயத்தினுடைய தீர்வு என்ன என்பதை நான் தெரிந்து கொள்வேனே. ஆனால் அன்பானவர்களே, அந்த காயத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் கீலேயாத்திலே ஒரு பிசின் தைலத்தை நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 30:15.
எனக்கு அருமையானவர்களே, நமக்கு முதல்ல காயம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களே. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காயம் எதனால் வந்தது? ஏன் இந்த காயம்? இந்த காயத்துக்கான மூல காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பொல்லாத குணங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள். இவைகளினாலே தான் பலவிதமான காயங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான காயங்கள் நமக்கு உண்டாகிறது. அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். பட்டயத்துக்கு இருபுறம் உண்டு என்று சொல்லுவார்கள். ஒரு கத்திக்கு இருமுனை உண்டு. அந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டு, இந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டும். இந்த பட்டயத்துக்கு ஏற்றார் போல ஒன்றே ஒன்றுதான் ஈவனா சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுங்களா? வார்த்தை. வார்த்தை. நம்மை பயன்படுத்துகிற வார்த்தை மிக கவனமாக கையாளவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை நம்மையும் காயப்படுத்தும். நான் ஒரு இடத்திலே எதிர்முனையில் நிற்கிற இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற போது நான் கவனமாய் வார்த்தைகளை கையாளவில்லை என்றால், நான் வேத அடிப்படையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட முறைமையிலே சரியான நிதானத்திலே நான் என் வார்த்தைகளை உபயோகிக்காத பட்சத்தில் அந்த வார்த்தை என்னை என்ன செய்யும்? அட்டாக் பண்ணும். நாம நினைப்போம் நாம வார்த்தையின் ஜாலத்தினால அவங்கள அட்டாக் பண்ணிட்டோம்னு. இல்லை, அது நம்மை தாக்கும். அன்பானவர்களே, அப்ப நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பொல்லாத குணங்களும் ஜென்ம சுபாவங்களும் காயங்களுக்கான காரணங்கள். இரண்டாவது, எரேமியா 46வது அதிகாரம் 11வது வசனம், 46:11. நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்கப்படுகிறது. 46வது அதிகாரம் 11வது வசனத்திலே, உன்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்க காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது ரணமாக இருக்கிறது. அது சீர்பிதிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த காயங்கள் கட்டப்படாமல் இருக்கிறது. அது குணப்பட வேண்டுமானால் நீ எங்கதான் போய் ஆகணும்? கீலேயாத்துக்கு போய் நீ பிசின் தைலம் வாங்கு. அந்த தைலம் தான் உன்னை குணமாக்கும். அந்த தைலம் தான் உன்னை சுகமாக்கும். அந்த தைலம் தான் உன்னை விடுதலையாக்கும். எனக்கு அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கன் 30வது அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார். 30:12 என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன்னுடைய காயம் கொடிதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒன்று சாதாரணமான விஷயம் அல்ல. காயங்கள் சாதாரணமான விஷயம் அல்ல. அது நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை ஒவ்வொன்றாய் அது அழுகச் செய்யும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நன்றாக தெரியும், பயங்கரமான குடிவெறியில் உள்ள ஒரு மனிதன். ஆண்டவரை பற்றி எத்தனையோ வருட கணக்கில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வருவார், அவர் பாட்டுக்கு போவார். எப்ப அவருக்கு விருப்பமா வருவார். திடீர்னு கிறிஸ்துமஸுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் கேக் வாங்கி கொடுப்பார். இப்படியா இருந்த மனுஷன், நல்ல வேலை, நல்ல வருமானம், ஆடம்பரமான வாழ்க்கை. ஒரு நாள் திடீரென்று அவர் படுத்த படுக்கையாய் இருக்கிறார். ஜெபிப்பதற்கு வாருங்கள் என்று எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். நான் புறப்பட்டு போனேன். தாமதமாகத்தான் போனேன். போய் அவரை பார்த்தேன். பார்த்தபோது அவருடைய கால்கள் இரண்டும் கருப்பாக இருந்தது. அவர் என்னை போல ரொம்ப சிவப்பு, கால் மட்டும் கருத்து இருந்துச்சு. எவ்வளவு கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா நான் சொன்ன வார்த்தை?
அன்பானவர்களே, அப்ப கால் மட்டும் கருத்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை அவங்களுக்கு. மதுரைக்கு அவரை தூக்கி கொண்டு போனார்கள். ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. மருத்துவர் ரெண்டே நாள் தான், வித்தின் 2 days இவருடைய 2 காலையும் நம்ம இம்மிடியட்டா ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. மனைவி ஒரு பக்கம் அழுகிறாள், பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுகிறார்கள், அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க அழுகிறாங்க, உறவுகள் எல்லாம் அழுகிறது. ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. மருத்துவர்கிட்ட போய் நாங்கள் பேசுகிறோம். அப்போ டாக்டர் சொன்ன காரியம், சார் அவருடைய எலும்புகளில் ஊடுருவி பாய்ந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எல்லாவற்றையும் அரித்து தின்று விட்டது. வெறும் எலும்பு தான் இருக்குது, கூடு தான் இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஊன்கள் எல்லாம் இல்லை. ஆகவே இவருடைய காலை நம்ம வித்தின் 2 days எடுக்கல அப்படின்னா அது உள்ளுக்குள்ள கொடைஞ்சி அவருடைய அடுத்த பகுதிக்கு, இந்த பக்கம் இடுப்பு பகுதிக்கு, ஹிப்புக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் உடனடியாக மரித்து போவார், கிட்னியை பாதிச்சிரும்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவருடைய மனைவி அவருடைய மனம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இருந்தாலும் கையெழுத்து அட வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை. கையெழுத்து போட்டார்கள். 2 காலையும் அன்று இரவு எடுத்து விட்டாங்க. அடுத்த 2 நாள்ல அவரை தூக்கி கொண்டு கரூர் வருகிறார்கள். கரூரில் போய் பார்க்கறதுக்காக நான் போகணும்னு நான் கிளம்பிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்தது, பாஸ்டர் தம்பி மறிச்சிட்டான், தம்பி மரணம் அடைந்து விட்டான். என்னால் நம்ப முடியல. அதான் 2 காலம் எடுத்தாச்சு, அப்புறம் என்ன? அன்பானவர்களே, மருந்துகளும் மருத்துவர்களும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத பாவத்தினுடைய வீரியம் அவருடைய சரீரத்தை ஏற்கனவே தின்று முடித்து விட்டது. எரேமியாவினுடைய புலம்பலின் காரணம் அதுதான். தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவன் அழுகிறதினுடைய வேதனை அதுதான். ஐயோ, என் ஜனங்கள் இப்படி அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்களே. இவர்களுடைய அக்கிரமங்கள், இவர்களுடைய பாவங்கள், இவர்களுடைய பொல்லாப்பை இப்ப புண் ஆறாததாயும் இவர்களுடைய புண் கொடிதாயும் இருக்கிறதனுடைய காரணம் இதுதான். இதற்கு ரணவைத்தியன் வேண்டும், இதற்கு மருந்து வேண்டும். அங்கு கீலேயாத்தை தவிர வேறு எந்த இடத்துக்கு சென்றாலும் இவர்களுக்கு விமோச்சனம் இல்லை என்பதை இந்த எரேமியா தீர்க்கன் அறிந்துதான் கதறுகிறான். அருமையானவர்களே, கீலேயாத்தினுடைய ஆசீர்வாதம் விசேஷமானது. நீங்க அந்த கீலேயாத் என்கிற வார்த்தையின் கீழே படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, திஸ்பியனாகி எலியா கீலேயாத்தின் குடிகளில் இருந்து வந்தவன். நியாயாதிபதிகளிலே வாசிப்பீர்களானால் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற யெப்தா கீலேயாத்தின் குடிகளில் இருந்து வந்தவன். அருமையானவர்களே, ஏன் தெரியுமா? ஜனங்களுக்கு மருந்து போடக்கூடிய மருந்தையும் மருத்துவரையும் ஏற்படுத்துகிற கீலேயாத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்தில் அவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மருத்துவராயிருந்து நம்மை குணமாக்குகிற தேவன், அவர் சுகமாக்குகிற ஆண்டவர், விடுதலையை கட்டளையிடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எசேக்கியா ராஜா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 1 7 வரைக்கும் உள்ள வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எசேக்கியாவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். எசேக்கியாவிடத்திலே நீ போய் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, உன் வீட்டு காரியங்களை எல்லாம் சரி பண்ணு, உன் குடும்ப காரியங்களை எல்லாம் சரி பண்ணு, நீ மரித்து போவாய் என்று சொல்லப்பட்டு விட்டது. அவனுடைய மரண காலம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது மரிக்க போகிறேன் என்பதும் அவனுக்கு தெரிந்து விட்டது. இப்ப there is no option, வேற வழியே தெரியல, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏசாயா சொல்லிட்டு முற்றத்துக்கு அவன் போய் கொண்டிருக்கிற வேளையிலே எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி அவன் ஆண்டவரை நோக்கி அழுகிறான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் நீதிகேடு ஒன்று செய்ததில்லையே, நான் நலமான காரியங்களை உமக்கு முன்பதாக செய்திருக்கிறேனே,
என்று அவன் அழுதபோது ஆண்டவர் அந்த கணத்திலே ஏசாயாவிடத்திலே பேசுகிறார். ஏசாயா, go back to Hezekiah. எசேக்கியாவிடத்திலே நீ திரும்பி போ, அவனிடத்திலே சொல்லு, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 15 வருடத்தை கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களால் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், உறவுகளால் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், இனஜன பந்துக்களால் காயப்பட்டிருக்கலாம், நீங்கள் நம்பின நண்பர்கள் மூலமாக நீங்கள் பாதிக்கப்பட்டு காயப்பட்டிருக்கலாம். உங்களுடைய புண்ணையும் உங்களுடைய காயத்தையும் ஆற்ற முடியாதபடிக்கு அது கொடிதாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கீலேயாத்திலே ஒரு பிசின் தைலம் உண்டு. கீலேயாத்திலே பிசின் தைலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அரண வைத்தியனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் சுகமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதாக. அருமையானவர்களே, அப்ப இந்த காயங்கள் ஏற்பட்டதினுடைய காரணம் பார்த்தோம். 2வது காரியம் கீலேயாத்தினுடைய பிசின் தைலம். அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 8வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. எரேமியா 51:8. அருமையானவர்களே, கீலேயாத்தினுடைய பிசின் தைலம் சாதாரணமானது அல்ல. ஆண்டவர் சொன்னார், கீலேயாத்தும் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. கீலேயாத்தின் தைலத்தை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். கீலேயாத்தின் தைலத்தினுடைய அந்த ஒவ்வொரு செடிகளுக்கும் மருத்துவ குணங்களை கொடுத்த தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை குணமாக்க என்னால் முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் நம்மை குணமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கீலேயாத்தினுடைய தைலம் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? சரீர ஆரோக்கியத்துக்காக மாத்திரமல்ல. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஆவிக்குரிய நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய நோய் தேவனுடைய ஜனங்களை பிடித்திருக்கிறது. ஆவிக்குரிய நோய்னா என்ன? ஆவிக்குரிய நோய் என்பது என்ன தெரியுமா? எரேமியாவினுடைய புலம்பல் அதுதான். தேவனை தேடாமல் ஜனங்கள் மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை தேடாமல் அவர்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனுடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், மற்ற எல்லா காரியங்களுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த நோயை குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யோசித்து பாருங்க. அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்தார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இஸ்ரவேலை நடத்தினார். யோர்தானை பிளந்து யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் கடந்து வந்தார்கள். எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் அழித்து அதனுடைய மதில் சுவர்களை எல்லாம் அவருடைய பாதபடியிலே இடித்து தகர்த்து அஸ்திவாரங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டார். அற்புதங்கள் எவ்வளவு செய்தார். ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். 40 ஆண்டு காலம் வானத்தின் மன்னாவை தந்தார். ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். மாறா என்கிற கசப்பை மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் காடைகளை அனுப்பி அவர்களுக்கு அந்த இறைச்சியினுடைய அந்த எல்லா ஆர்வத்தையும் நிர்மூலமாக்கி போட்டார். இவ்வளோ அற்புதங்களை செய்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டே இருந்தார்கள். அதுதான் ஆவிக்குரிய நோய். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நம்முடைய சொத்து தேவையில்லை. ஆண்டவருக்கு நமக்கு பிரதானமாய் நான் ஒன்றை செய்ய போகிறேன் என்பது அவசியம் அல்ல. ஆண்டவருக்கு தேவை எது தெரியுமா? நாம தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்களே அந்த ஆலயம். யூ ஆர் தி சர்ச். நீங்களே அந்த ஆலயம் என்பதாக ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான்.
உன்னுடைய ஆவிக்குரிய நோய். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலே எல்லாரும் ஒரு மருத்துவரை சந்திக்கணும் அப்படின்னா we had appointment. கரூர் பட்டணத்தில் இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. நான் பாப்பாவை கூட்டிகிட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்காக போனோம். ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி சம்மர் டைம் ஒரு ஹேர் கட் பண்ணிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு சலூனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ போகும்போது அந்த பொண்ணு என்னை பார்த்துச்சு, கேட்டுச்சு, சார் இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது சார், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாங்களா? லெட்ஸ் ஹேவ் அப்பாயின்மெண்ட் டுமாரோ அப்படின்னு கேட்டுச்சு. கத்திரிக்கோள் இருந்தால் நானே அங்கே உட்காந்து வெட்டிட்டு வந்திருப்பேன். முடி விடுறதுக்கு அப்பாயின்மெண்ட், ஒரு மருத்துவரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் சொல்லுகிறார்கள். பெங்களூரில் போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க. they are running all the way from பெங்களூர். இங்கிருந்து பெங்களூருக்கு ஓடுறோம், பிரயாணம் பண்ணி எப்படியாவது சுகம் அடைய வேண்டும். அருமையானவர்களே, கீலேயாத்தின் பிசின் தைலத்தை கர்த்தர் இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். கீலேயாத்தின் பிசின் தைலம் இங்கே இருக்கிறது. அதை குணமாக்குகிற அந்த எந்த வியாதிக்கு எப்படிப்பட்ட மருந்தை போட வேண்டும் என்பதை அந்த ரண வைத்தியனும் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த இடத்தை விட்டுட்டு நாம எங்கேயா போய் சுகத்தை அனுபவிச்சிட போறோம்? அருமையானவர்களே, இந்த இடத்திலே ரண வைத்தியன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for us to heal. ஆண்டவர் நம்மை குணமாக்குவதற்கு அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிற போது, இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஏதோ ஒன்றை படித்திருக்கிற ஏதோ ஒரு நிபுணரை பார்ப்பதற்கு நீங்களும் நானும் கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அலமோதி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கன் மூலமாக, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்திலே ரணவைத்தியனும் இல்லையோ, பின்னே ஏன் என் குமாரத்தி இன்னும் சொஸ்தமடையாமல் இருக்கிறாள்? ஏன் இன்னும் குணமடையவில்லை? அருமையானவர்களே, இந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தினுடைய அந்த அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற்றப்படுவதாக. 1 யோவான் 1 அதிகாரம் 7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீலேயாத்தின் பிசின் தைலம் மருந்தாய் இருக்குமானால், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பிசின் தைலமாய், குணமாக்குகிற தைலமாய், வெள்ளை போலமாய் நம்மை குணமாக்குகிற, விடுதலையாக்குகிற, இந்த உலகத்தின் எந்த வியாதியையும் குணப்படுத்துகிற ஒரே ஒரு அருமருந்தாய் நமக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே, கொல்கதா மேட்டினிலே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினாரே, அந்த இரத்தம் நம்மை குணமாக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அதனாலதான் ஒவ்வொரு முறையும் திருவிருந்து எடுக்கும் போது அதுக்குரிய கனத்தை, அதுக்குரிய மரியாதையை, அதுக்குரிய பயபக்தியை நாம் கொடுத்து அந்த இரத்தத்தை பெற்றுக் கொள்ளும் போது, அந்த சரீரத்தை, இயேசுவின் சரீரத்தாகிய அப்பத்தை பெற்றுக் கொள்ளுகிற போது என் சரீரத்துக்குள்ளே அது ஊடுருவுகிறது, அது உள்ளே பாய்கிறது, அந்த பிசின்களம் போகிறது, நரம்புகள் இரத்த நாளங்களுக்குள்ளாம் அது ஊடுருவி பாய்ந்து எந்த இடத்துல விலகினமாக இருக்கிறதோ, எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ, எந்த இடத்துல சீர்திருத்தப்படாமல் இருக்கிறதோ, எந்த இடத்துல குணமாக்கப்படாது இருக்கிறதோ, அந்த இடங்கள் எல்லாம் ஊடுருவி பாய்ந்து என்னை குணமாக்கி, என்னை ஒரு நல்ல மனுஷனாக, மனுஷியாக ஆரோக்கியமாக்குகிற தேவ வல்லமை செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை போல ஒரு அருமருந்து இந்த உலகத்திலே இல்லை. நீங்க எத்தனை இருதயத்துக்கு மருந்து சாப்பிடலாம், டயபெட்டிக்கு மருந்து சாப்பிடலாம், கால்வலிக்கு மருந்து சாப்பிடலாம், பலவிதமான பிரச்சனைக்கு நீங்க மருந்துகள் சாப்பிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்தாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதிகாரம் வாசிக்க வேண்டாம். நாகமானை குறித்து இங்கே வாசிக்கிறோம். நாகமான் என்பவன் யார்? சீரியா தேசத்தினுடைய படைத்தலைவன்.
முப்படை தளபதி. முப்படை தளபதி வர்றாருன்னா எப்படி இருக்கும்? கடந்த நாட்களில் பொங்கல் ஹாலிடேஸில் நான் ராமேஸ்வரம் வந்திருந்தேன். அந்த சமயத்தில் வாஜ்பாய் மோடி வந்திருந்தார் பொங்கல் சமயத்தில். ரோடெல்லாம் அங்கங்கே பிளாக் பண்ணிட்டாங்க, யாரும் போக முடியல, செம்ம டிராஃபிக், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டாங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்கு. எங்களையெல்லாம் ஒதுங்க, நாங்கள் வெளியில் போயிட்டு நாங்கள் வந்துகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போலீஸ்காரங்க எல்லாம் எங்களை மிலிட்ரியெல்லாம் அங்கே பக்கத்தில் நின்று, சார் இந்த பக்கமாக போகாதீங்க, இந்த பக்கம் போகாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. half an hour வெயிட் பண்ணோம். ஃபுல்லாக வர்றாங்க, வந்து அவ்வளோ தூரம் அங்கே உள்ளே போய் அதுக்கப்புறம் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களை விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே தங்கியிருந்ததாக கேள்விப்பட்டேன். அப்புறம் யாகமெல்லாம் பண்ணிட்டு போனாருன்னு சொன்னாங்க. அதில் டிவியில் போய் பார்த்தோம் நாங்கள். அன்பானவர்களே, ஒரு அதிபதி போகும்போது, ஒரு தேசத்தின் படைத்தலைவன் போகும்போது எவ்வளவு மரியாதை. இப்ப சீரியா தேசத்திலிருந்து நாகமான் என்பவன் புறப்பட்டு சமாரியாவுக்கு வருகிறான். சமாரியாவிலே அவன் கேள்விப்படுகிறான், சீரியா தேசத்திலே இஸ்ரவேலில் இருந்து சிறையாக கொண்டு போகப்பட்ட அவனுடைய வீட்டிலே அவனுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக இருந்த சிறுவன் சொல்லுகிறாள், ஐயாவுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னு சொன்னீங்க, ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஐயா வந்து சமாரியாவுக்கு போவாரானால், தீர்க்கதரிசியை சந்திப்பாரானால் நிச்சயமா அவரால் சுகப்படுத்த முடியும். அன்பானவர்களே, புறப்படுறான். அப்படியா? இந்த ராஜா அந்த ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறான். அன்புள்ள சீரியா தேசத்தினுடைய மகாராஜா எழுதி கொள்ளுவது லெட்டர். எப்படி பாருங்க, மகாராஜா எழுதி கொள்ளுவது, சமாரியாவின் ராஜாவுக்கு சகல வந்தனங்களும். இப்படிப்பட்ட இந்த தேசத்திலே இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்கக்கூடிய மருத்துவரும் மருந்துகளும் இந்த சமாரியாவிலே உண்டென்று கேள்விப்பட்டு என்னுடைய முப்படைகளின் தளபதியாகிய நாகமானை உம்மிடத்தில் நான் அனுப்புகிறேன். அவனை சுகமாக்கி அனுப்ப வேண்டியது உம்முடைய கடமை. அதை செய்து முடிக்கணும்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தார். அந்த லெட்டரை வாங்கின உடனே சமாரியாவில் இருந்த ராஜாவுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, எப்படி அவரிடம் மருத்துவரா, அவர் என்ன கீழையாற்றின் பிசி தைலத்தை கையிலே வச்சுட்டு அலைகிறாரு. இப்ப நாகமானுக்கு எப்படிப்பட்ட சுகத்தை கொடுப்பது ஒண்ணுமே புரியல, குழப்பத்தில் இருக்கிறோம். இது கேள்விப்பட்டு தீர்க்கதரிசியாகிய எலிசா சொல்லுகிறார், அப்பா அந்த நாகமான் என்பவனை என் இடத்துக்கு வர சொல்லு. நாகமான் பலவிதமான கனவுகளோடு போகிறான். நம்ம அப்படித்தானே டாக்டர்கிட்ட போகும்போது யாராவது நம்ம போயிட்டு பத்திரமா வந்துடுவோம்னு தானே போவோம். நம்ம போகும்போது இனிமேல் வர போகிறது இல்லை, எல்லாத்துக்கும் பை பாய், எல்லாம் பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வரேன்னு யாராவது ஆஸ்பத்திரிக்கு போகிறோமா? போகும்போதே கண்ணீர் தாரையாக ஊற்றும். எப்படி ஆகிலும் உயிர் உழைச்சி என்ன செஞ்சிடணும், வீட்டுக்கு வந்துடணும். எப்படியாவது படுத்த படுக்கையில் இருந்தால் கூட பரவாயில்ல, என் பிள்ளைகளை பார்க்கணும், பெண்டாட்டியை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், உறவுகளை பார்க்கணும், தாய் தகப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். இப்ப இந்த நாகமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். என்னை அவர் தொட்டு என்னை குணமாக்கி என்னை மந்திரமெல்லாம் சொல்லி மருந்துகள் வச்சு கட்டி, இப்போ கேரளாவில் எல்லாம் பச்சளை மருந்து கொடுக்குறாங்க பாருங்க, படுக்க வச்சிருவாங்க, சட்டியை மேலே கட்டிடுவாங்க, எண்ணெய் சொட்டும். அது ஒரு 15 நாளைக்கு சொட்டிக்கிட்டே இருக்கும். படுக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, குளிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, மறுபடியும் வந்து படுத்துக்கொள்ள வேண்டியது, அது சொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2500 ரூபா ட்ரீட்மெண்ட்டு. நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு உடம்பு வலின்னா சொல்லுங்க, அட்ரஸ் தரேன், போயிட்டு வாங்க. அருமையானவர்களே, செய்கிறாங்க, இன்னைக்கு போகிறாங்க, அதை தேடி வெளிநாட்டிலலாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக. அது ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். பலவிதமான மூலிகைகளாலும் எண்ணெய்களாலும் நிரப்பப்பட்ட அந்த மருத்துவத்தை அவர்கள் சந்திக்க அவர்கள் போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நாகமான் அப்படிப்பட்ட கனவுகளோடு வருகிறான். தீர்க்கதரிசி அவன் மூஞ்ச கூட பார்க்கல. எப்பா கேஆர்சிகிட்ட சொல்லி அனுப்புறாரு, போய் அந்த யோர்தானிலே முங்கி அவனை எந்திரிக்க சொல்லு 7 தரம். நாகமானுக்கு பயங்கர கோபம். நமக்கோ வரும்ல,
நமக்கு ஒரு அதிகாரி, ஒரு சாதாரண நம்ம வீட்டில் நம்மளை யாராவது மதிக்கலைனாலே கோவம் வந்துடும். நமக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை விட நம்ம நடைய மாறிடும், நடவுடைய மாறிடும். நமக்கு கொஞ்சம் பைசா சேர்ந்துருச்சு அப்படின்னா அப்புறம் பேச்சே மாறும், நடவடிக்கைகளே மாறும், சுவாபங்கள் எல்லாம் மாறும். இப்படி இது இயல்பான ஒரு விஷயம். இப்ப இந்த நாகமான் இந்த முப்படைகளின் தளபதி அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலன்னு அவன் பயங்கர டென்ஷன் ஆகி போய் நிற்கிறான். ஷார்ட் டெம்பர், கோபத்தோட போய் நிற்கிறான். அருமையானவர்களே, வேலைக்காரன் சொல்றான், மறுபடியும் வேலைக்காரி சொல்லி தான் வந்தான், மறுபடியும் வேலைக்காரி சொல்லி தான் கேட்குறான், ஏப்பா பெரிய ஒரு காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பீங்கல்ல, ஒரு படிக்கட்டு ஒரு தங்கத்தில் போடுன்னா போட்டிருப்பீர்ல, ஒரு நல்ல வீடு குடிசையில் இருக்காரு, ஒரு குடிசையில் இருக்கிறாரு எலிசா தீர்க்கதரிசி, ஒரு மாளிகை கட்டி கொடுன்னா கட்டி கொடுத்துருப்பீல்ல. அவர் ஒரு சாதாரண விஷயம் தானே. யோர்தானில் போய் அப்போ அவன் சொல்கிறான், நாகமான அந்த சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஏன் எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் எல்லாம் ஆறு இல்லையா? ஆப்னாவும் பர்பாரும் எங்கள் ஊரில் இருக்குதியா? வந்து பாரு, தெளிந்த நீர் ஓடும். இந்த யோர்தான் நதி கலங்கி போய் கிடக்கு. என்ன, யோர்தான் நதி அறுப்பு காலம் மட்டும் கரை புரண்டு ஓடுகிற ஒரு பெரிய நதி, அது தெளிவா இருக்காது. அதனாலதான் தீர்க்கதரிசிகளின் காலத்திலே கோடரிய ஒருத்தன் போட்டுட்டு கோடலி என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. அதுக்கு தீர்க்கதரிசி தான் வந்தாரு. அன்பானவர்களே, அப்ப கலங்கின அந்த யோர்தானிலே இவன் முங்க மனம் இல்லை. இறுதியாக முடிவு செய்கிறான், சரி இவன் சொல்றையாவது கேட்போம். இறங்குகிறான். 7வது தரம் எழும்பும் போது அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரம் போல மாறினது. அல்லேலூயா. விசேஷம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல மருத்துவர் இருந்துங்க, இது அப்படிதான் இருக்கும். கலங்கினது போலதான் இருக்கும். நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது, நிறைய விஷயங்கள் ஒத்து வராது, நிறைய விஷயங்கள் நமக்கு ஆப்டா இருக்காது, நம்ம சொபஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்காது, கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆனா ஒன்று உண்மை, நம்முடைய கீழ்ப்படிதல் என்று வருகிற போது கீழே ஆற்றின் பிசில் தைல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனையோ நாடுகளுக்கு அவன் போனவன், முப்படைகளின் தளபதி. ஆனா கர்த்தர் சுகத்தை யோர்தான் நதியிலே தான் வைத்திருந்தான். அன்பானவர்களே, இந்த உலகமே நம்ம சுற்றி வந்தாலும் அற்புதம் நம்ம இந்த இடத்துல தான் என்பதை மறந்து போகக்கூடாது. 38 வருஷமாய் பயங்கரமான பாடுகளோடு ஒருவன் பெதஸ்தா குளத்திலே படுத்திருக்கிறான். 38 வருஷமா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவனுடைய அனுபவத்தை கொஞ்சம் அவன் இடத்துல நாம் இருந்து பார்ப்போமே. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 38 ஆண்டுகளால் ஒருத்தன் பெதஸ்தா குளத்திலே, பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் உண்டு. அந்த 5 மண்டபங்களிலே அநேகர் வந்து வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். எப்பொழுது பெதஸ்தா குளம் கலக்கப்படுகிறதோ, அந்த கலக்கப்படுகிற போது எவன் முதலாவது குதிக்கிறானோ அல்லது முதலாவது முங்குகிறானோ அவன் சுகம் பெறுவான். அதுதான் அற்புதத்தின் அடையாளம், அதுதான் அந்த குளத்தினுடைய மகிமை. இப்ப எல்லாரும் வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நேற்று வந்தவெல்லாம், சார் போயிட்டு வரேன் சார், தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டான். ஆனா 38 வருஷமா டேரா போட்டுட்டு இருக்கிறாங்க 5 மண்டபங்களிலே. யோசிச்சு பாருங்க, 38 வருஷமா 5 மண்டபங்களிலே ஒவ்வொரு மண்டபத்திலும் அவனுக்கு அனுபவம் உண்டு. காலையில் என்ன சோறு கிடைக்கும், மதியம் என்ன சாப்பாடு கிடைக்கும், எப்பெல்லாம் அன்னதானம் போடுவாங்க, எப்பெல்லாம் சாப்பாடு நமக்கு கிடைக்கும், யார் வீட்டில் பிரியாணி போடுவாங்க, சகலமும் அவனுடைய டேட்டா பேஸ் ஃபுல்லா அவன் கையில் இருக்கு. எல்லாவற்றையும் அவன் கையில வைத்திருக்கிறான். 38 வருஷம் அவனுக்கு எல்லாம் கிடைச்சது, சுகத்தை தவிர. அருமையானவர்களே, 38 வருஷமாய் எல்லாரும் கோடிக்கணக்கான பேர் அற்புதத்தை பெற்று புறப்பட்டு போனார்கள். ஆனால் இந்த ஒருத்தனுக்காகத்தான் இயேசுவே அவர் இறங்கி பெதஸ்தா குளத்தை தேடி போகிறார். 38 வருஷமா கிடந்த ஒருவனை, ஏன் தெரியுமா?
கீலேயாத்தின் பிசின் தைலத்தை உண்டாக்கினவர் தான் இந்த 38 வருஷமாய் படுத்து கிடக்கிற அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நல்ல யோசிச்சு பாருங்க. குளம் கலக்கப்படாம எவர் ஹிஸ்டரி, அந்த பெதஸ்தா குளத்தின் வரலாற்றிலே முதல் முறையாக குளம் கலக்கப்படாமல் ஒரு அற்புதம் நடந்திருக்குமே. ஆனால் அது இந்த 38 வருஷமாய் அந்த இடத்திலே தங்கி இருந்த இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், பாஸ்டர், நான் பல நாளாக காத்திருக்கிறேன், என் காயத்தை ஆற்ற முடியல, என் புண்ணை ஆற்ற முடியல, இதை குணமாக்க முடியல, மருந்து இல்லை, மருத்துவர் இல்லை, என்னுடைய உள்ளம் உடைந்திருக்கிறது, எங்கு போனாலும் என்ன பேசினாலும் ஆறுதல் எனக்கு இல்லை, இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, அவர்கள் செய்த துரோகம் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தின காயம் ஆறாததாயும், அந்த புண் ரணமாயும், அந்த புண் ஒவ்வொரு நாளும் வேதனையையும் வருத்தத்தையும் எனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வீர்களே. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் உங்களை சந்திப்பதற்காக, இந்த பெதஸ்தாவில் இருக்கிற உங்களை மீட்டெடுப்பதற்காக. இனி பெதஸ்தா உங்களுக்கு தேவையில்லை. இந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்படுகிற, இந்த இடத்திலிருந்து சுகமாய் வெளியே போகிற, இந்த இடத்திலிருந்து அற்புதத்தை பெறுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான இந்த கீலேயாத்தின் பிசின் தைலமும் ரண வைத்தியமும் இங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் இந்த ராத்திரி வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் குணமாக்க அவர் வாஞ்சையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் குணப்படுத்த முடியாத ஒன்று இந்த உலகத்திலே இல்லை. அவர்தான் குணமாக்குகிறவர், அவர்தான் சுகமாக்குகிறவர், அவன்தான் விடுதலையை தருகிறவர். இந்த ராத்திரி வேளையிலே இந்த விடுதலை வேண்டுமானால், இந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய இரத்தத்தால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள் அது இரத்தத்தை போல சிவேறிருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிற மருத்துவராகிய இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? தேவ பர்வதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? Glory to God. Thank you, Jesus, for your mercy. Hallelujah.